பார்க்கிங் வந்து என்ன படம் அப்படின்ற மாதிரி வந்து தாண்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல நேஷனல் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு பார்க்கிங் மூவி. கேரக்டருக்கும் சரி டேரக்டருக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ல நீங்க ஒரு ரோலா இருந்தது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி? அதில் நான் நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அது அந்த படத்துலேயே ரொம்ப முக்கியமான ஒரு சீன். இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அட்மிட் பண்ணுவார் இல்லையா இந்துஜாவை, அந்த டைம்ல இந்த மாதிரி நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்டுருக்கோம் இல்லையா, அது ஓஎஸ்ஆ போயிருக்கும். ஸோ அதுவும் நான் தான். அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட். இப்போ வந்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா? ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மனிதர். அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்றது என்ன சொன்னார்? செம்ம பாசிட்டிவாக இருந்தது. ஆக்சுவலாக ரொம்ப ஹம்பிளாக, உண்மையில ரொம்ப சிம்பிளாக இருந்தார். அந்த ஒரு கெத்து அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது. பார்த்து பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பர்சனலி எந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல நீங்கள் சினிமாக்கு வந்தீங்க? வை சினிமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க நடிச்சும் ஸ்கிரீன்ல என்னடா நம்ம நடிச்ச சீன் வரவே இல்லையே, படம் வந்துருச்சுன்னா நம்ம சீன் இல்லையே அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்னைக்காவது இருந்திருக்கா? அந்த மாதிரி நிமிடங்கள் நடந்திருக்கா? நடந்திருக்கு. அது சின்ன மாண்டேஜ் மாதிரி வந்து ஒரு அன்னபூர்ணி ஒரு படம் நயன்தாரா மேம், அதுல ஒரு மாண்டேஜ் மாதிரி அதில் ஒரு நார்த் இந்தியன் முக்கியமாக பண்ணியிருப்பேன். லைக் இந்த டிம்பிள்காக தான் அது வந்து செலக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் சீன்ஸாக இருந்திருக்க வேண்டியது சம்டைம்ஸ் அது ட்ரிம் பண்ணுவாங்க. சினிமா வெப் சீரிஸ் ரெண்டுத்துக்கும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் ஆர் திஸ் ஆர் தட் அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? வெப் சீரிஸ் ஏன்னா டியூரேஷன் அதிகமாக இருக்கிறனால நமக்கு சீன்ஸ் அதிகமாக இருக்கும். ஓகே ஓகே. பட் படங்களும் அப்படி சொல்ல முடியாது. மூவி வேர்ல்ட் மீடியா பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஜீவிகாவின் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நடிகை தமிழ் என்ற தமிழ் அரசி இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க ஜீவிகா? சூப்பரா இருக்கேன். என்ன கொஞ்சம் உங்களுக்கு லைட்டா கோல்டுனால வாய்ஸ் லைட்டா கரகரன்னு இருக்கு. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. தொண்டையில கிச்சு இருக்கிறது நல்லதுதான். நல்லது. கொஞ்சம் லைட்டா நல்லது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் அழகா எடுத்து காமிக்கும். நீங்க நோட் பண்ணி பாருங்களேன், கோல்டு டைம்ல தான் கேர்ள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ரொம்ப அழகா பிரைட்டரா இருப்பாங்க. எல்லாம் சொல்லி நம்மளே நம்ம மனசு தேத்திக்கணும். எனிவைஸ், நடிகை தமிழ் அரசி என்னென்ன படங்கள் நடிச்சிருக்கீங்க? நடிச்சிருக்கேன்னு சொன்னா பார்க்கிங், 11, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர் ரிஷி, இப்ப ரீசெண்டா வந்து நடு சென்டர். ரொம்ப முக்கியமான ஒரு படத்தை விட்டுட்டீங்க. போர் தொழில் சொல்லலையா? போர் தொழில வந்து பாத்தீங்கன்னா போட்டோஸ்லாம் வருவேன், ஃப்ரேமா வருவேன். பட் சீனா வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்காது. பட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு சொல்லலாம். வணங்கான், போர் தொழிலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நடிகை தமிழரசி என்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணிருக்கீங்க? நான் பார்க்கிங், அதுக்கப்புறம் 11, இன்ஸ்பெக்டர் ரிஷி, இப்ப ரீசெண்டா வந்து நடு சென்டர் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. சோ நான் கூட பாத்தேங்க உங்களை ஒரு எபிசோட்ல வந்துட்டு. இப்பதான் உங்களுடைய எபிசோட் ஜஸ்ட் பிகினிங்ன்ற மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. பட் அடுத்தடுத்து கேரக்டர் எப்படி போக போகுது அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு இருக்கு. நம்ம பார்க்கிங் பத்தி பேசுவோம். பார்க்கிங் வந்து என்ன படம் அப்படின்ற மாதிரி வந்து தாண்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல நேஷனல் அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கு பார்க்கிங் மூவி. கேரக்டருக்கும் சரி டேரக்டருக்கும் சரி நிறைய பேருக்கு வந்து அவார்ட்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவார்ட் வின்னிங் ஃபிலிம்ல நீங்க ஒரு ரோலா இருந்தது உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்குது? அதில் நான் நர்ஸ் கேரக்டர் பண்ணியிருப்பேன். ஸோ அது அந்த படத்துலயே ரொம்ப முக்கியமான ஒரு சீன். ஓகே. நர்ஸ்னா ஹாஸ்பிட்டல் வந்து இந்த கிளைமேக்ஸ்ல தான் வரும். கிளைமேக்ஸ்ல வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குங்கிறதா அந்த படத்தோட. ஏன்னா அவங்க இந்துஜா ஸ்டார்டிங்ல இருந்தே கன்சீவா இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கிறதா நாங்கள் ட்விஸ்ட். கண்டிப்பா. ஸோ எனக்கு அது யதார்த்தமாவும் என்னன்னு தெரியல, எல்லாமே கொஞ்சம் இந்த ஹீரோ கூட ட்விஸ்ட் ரிவீல் பண்ற மாதிரியான போர்ஷன்ஸ் வந்து அமைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி அதுலயும் ஹீரோ கூட ஃபோன் கால் இருப்பேன். டைரக்டா சீன் இருக்காது, பட் ஃபோன் கால்ல இருக்கிற மாதிரியான ஒரு சீன் அமைஞ்சிருக்கு. ஸோ எவ்வளவு நாள் அதெல்லாம் ஷூட் போச்சு? அது எனக்கு ஒரு ஒன் டே. அது இன்னொரு சீனாவும் இருந்திருக்க வேண்டியது. இப்போ எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து அட்மிட் பண்ணுவார் இல்லையா இந்துஜாவை, அந்த டைம்ல இந்த மாதிரி நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் லைக் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கேட்டுருக்கோம் இல்லையா, அது ஓஎஸ்ஆ போயிருக்கும். ஸோ அதுவும் நான் தான். பட் வந்து அது சேம், அந்த 2 சீனுமே ஒரே டேல எடுத்தாங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் கூட ஒரு சீன் நீங்க நடிச்சிருந்தீங்களா? நடிச்சிருக்கேன். ஓகே. ஸோ நான் தான் கொஸ்டின் பண்ணுவேன். இவங்க அந்த மாதிரி அட்மிட் பண்ணணும் பேஷண்ட்டை, நீங்க பேஷண்ட்டுக்கு என்ன வேணும் அப்படி அப்பாவா அப்படி சொல்லி கேட்பாங்க இல்லையா, அது அந்த ஓஎஸ்ல இருக்கிறது நான் தான். பதிவு பண்ணிரலாம். சூப்பர்ங்க. சோ ஓஎஸ் வந்து ஓவர் தி ஷோல்டர், லைக் உங்களுடைய பேக் ஷாட் மட்டும் தான் தெரியும்.
இல்லைங்களா? பேக் ஷாட் மட்டும் தான் தெரியும். எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து ஆப்போசிட்ல தெரியுவாங்க. ஆல்ரைட். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜண்ட். இப்போ வந்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு வந்தார் இல்லையா? ரொம்ப பெருமைக்குரிய ஒரு மனிதர். அவரோட ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? என்ன சொன்னாரு? செம்ம பாசிட்டிவா இருந்தது. ஆக்சுவலா ரொம்ப ஹம்பிளா, உண்மையிலுமே ரொம்ப சிம்பிளா இருந்தாரு. ஆம், அந்த அந்த ஒரு கெத்து அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, இப்படி சிரிச்சுக்கிட்டு. ஸோ அங்க அந்த உண்மையான ஹாஸ்பிட்டல்ல தான் நாங்க வந்து அந்த சீன் எடுத்திருந்தோம். ஓகே, ஓகே. அப்படிங்கும்போது அந்த ஒரு இதெல்லாம் இல்ல. சீன் எல்லாம் இல்லாம ஹம்பிளா இருந்தாரு. ஓகே. பட் ஆனா தூரத்துல இருந்து பார்க்கும்போது இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரோ, ரொம்ப டப்புன்னு கோவப்பட்டுருவாரோ அப்படின்ற மாரி இருக்கும். அந்த ஃபாதர்லி ஃபிகர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா அவர? பட் கூட பழகும்போது ஹம்பிளா இருந்தாருன்னு சொல்றீங்க. ஆனா அது எங்களால தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்புற மாதிரி இல்ல எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்தது. அதான் எ சொல்ல அந்த நர்வஸ்னஸ். இருந்தது. ஆனா வந்து அவரு பார்த்து ஃபர்ஸ்ட்டே சிரிச்சுட்டாரு. சிரிச்சுட்டு இப்படி இது பண்ணாரு. ஓகே. சைலன்ட்டா தான் இருக்காரு. அந்த பயம்லாம் போயிருச்சு எனக்கு. எம்எஸ் பாஸ்கர் சார் வந்து நெறைய ஃபார்ம்ஸ்ல வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. காமெடியனா, கேரக்டர் ரோல்ல இந்த மாரி நெறைய ஃபார்ம்ஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்காருல்ல. உங்களுடைய அந்த பெஸ்ட் ஃபேவரைட் பார்ட் இந்த மாதிரி இந்த ஆக்டிங் என்ட்ட அவர்ட்ட எனக்கு ரொம்ப புடிச்சிருந்ததுன்னா என்ன சொல்வீங்க? அது பர்ட்டிகுலரா சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தானம் சாரோட ஒரு படத்துல ரொம்ப டம்மி பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஆனா இன்னொரு சைடு பார்த்தா அது ரொம்ப அந்த சீரியஸ்னஸ் வந்து ரொம்ப கேரி ஃபார்வர்ட் பண்ணி, இப்போ இதுலலாம் பார்க்கிங்லலாம் அந்த ஈகோ, அந்த நெகட்டிவ் டாமினன்ட்டா போயிட்டுருக்கும். ஸோ அந்த டிஃபரன்ஸ குடுக்குறதா இருக்கட்டும், அது அவருக்கு என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர வந்து அவரு பண்றாரு இல்லையா? அவரோட இன்புட் குடுக்குறாருல்ல, அதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். இந்த மாரிலாம் நம்ம பண்ணணும். பசுபதி சார், எம்.எஸ். பாஸ்கர் சார் இவங்கலாம் ஒரு ரோல் மாடல் மாரின்னு வச்சுக்கலாம். சூப்பர். சோ உங்களுக்கு வந்து பெர்சனலி எந்த ஒரு இன்ஸ்பிரேஷன்ல நீங்க சினிமாக்கு வந்தீங்க? வை சினிமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பெரிய கேள்விக்குறி அது ஆக்சுவலி. உங்கள கேட்காத ஆள் இருக்க மாட்டாங்க. அது நானும் கேட்கிறேன். எந்த ஒரு நோக்கத்துல, இல்ல எந்த ஒரு தைரியத்துல நீங்க சினிமாக்கு வந்தீங்க? அதான் அந்த கேள்விக்கான பதில் வந்து எனக்கு இன்னுமே கிடைக்கல. நம்ம ஏன் சினிமா அ புடிச்சிருக்கு, ஏன் வரோம் அப்டின்னா, ரொம்ப டைம் எடுத்துட்டு தான் நான் வந்து வந்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணலாம். நம்மளுக்கு புடிச்சிருக்கு. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். வருதா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்டிங்கிற ஒரு ட்ரை. ஏதாவது அந்த ட்ரை கிளாஸ் பண்ணி போனீங்களா? கிளாஸ்னா பெருசா ஆக்டிங் போகல. கிளாஸ் அந்த மாரிலாம் போயிட்டு ஏதாவது? ஒரு ட்ரூப்ல இருந்தேன். ஒரு ஒரு ஃபியூ மந்த்ஸ். அதுலயுமே வந்து கிளாஸஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணல. ப்ளே அந்த ஸ்டேஜ் ப்ளே இருக்கும் இல்லையா? அது மாரி பண்ணியிருக்கேன். ஓகே. தியேட்டர் பிளே மாதிரி. ம். நாடகங்கள் அதுலலாம் வந்துட்டு ஆமா. நடிச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பண்ணியிருக்கேன். பட் அதுலயுமே கிளாஸஸா எங்கேயும் போனதில்ல. இப்ப வரைக்கும் வர்றது அப்படியே கோ வித் த போயிட்டு ஃப்ளோ. இருக்கேன். ஆமா. ஓகே. நீங்க இப்போ ஒரு ஒரு டைரக்டர் கிட்டயோ, இல்ல ஒரு காஸ்டிங் ஏஜென்ட் கிட்டயோ போயிட்டு ட்ரை பண்றீங்க. இந்த மாரி எனக்கு ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. நான் வந்து ஒரு ஆக்டர். எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருந்தா சொல்லுங்க அப்டின்னா, உங்களுக்கு எதிர் தரப்புல இருந்து வரக்கூடிய கேள்விகள் என்னவா இருக்கும்? எப்படி வந்து அவங்க உங்கள எடுத்துப்பாங்க? ஓகே. சில கொஸ்டின்ஸ் குடுப்பாங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இந்த மாரி தான் இருக்கும், அந்த மாரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த மாரி நீங்க என்னலாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? இப்போ வாய்ப்பு குடுக்குறவங்க அப்படிங்கிறத தாண்டி, இப்ப ஜென்ரலா நான் வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நான் சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட்னே நான் யார்கிட்டயுமே சொல்லல. சொல்லாம தான் நான் வந்தேன். அதாவது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் கொலீக்ஸ், ரிலேட்டிவ் அப்படி தெரிஞ்சவங்க யார்கிட்டயுமே நான் எதுவுமே சொல்லல. நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏதோ ஒண்ணு பார்த்துட்டு அவங்க கேட்டாங்கன்னா, அதுதான் நம்மளோட ரீச் அப்படின்னு நெனச்சுட்டு, அதே மாரி இந்த சில ஆட்ஸ் எல்லாம் தியேட்டர்ல போயிட்டு இருந்தது. வசந்த் அண்ட் கோ, அப்புறம் ஏவிஆர் சுவர்ணமஹால் இந்த மாரி சில ஆட்ஸ் அதுக்கப்புறம் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். வாவ்! ஸோ அந்த மாரி எல்லாம் வந்து பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு தான் சொல்லி அந்த டைம்லலாம் கேட்டாங்க. ஸோ அதுதான் நான் ஒரு இதா பார்க்குறேன். நம்மள பார்த்துட்டு கேட்கணும் அப்படின்னு. இப்ப அதே மாரி இப்போ வந்த படங்களா இருக்கட்டும், வெப் சீரிஸா இருக்கட்டும், அதெல்லாம் நோட் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பர், சூப்பர். ஸோ ஆட் ஃபிலிம்ஸ்ல வந்து வொர்க் பண்ணும்போது, அங்க ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கும்ல. ஃபிலிம்ஸ தாண்டி, ஃபிலிம் ஒரு ரகம், சீரியல் ஒரு ரகம், வெப் சீரிஸ் ஒரு ரகம்னா, ஆட் ஃபிலிம்ஸ் ஒரு ரகமா இருக்கும். அங்க இருந்த அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க. அது வந்து கைண்ட் ஆஃப் சாங் ஷூட் மாரி தான் இருக்கும். அதுல பேக்கிரவுண்ட்ல வந்து சாங் போயிட்டு இருக்கும். ஸோ மூவில எப்படி சாங் ஷூட் எடுக்குறாங்களோ, அந்த அந்த மாரி இருக்கும். அது கொஞ்சம் வேற வைபா இருக்கும். ரொம்ப சில்லா பண்ணுவாங்க. ஓகே, ஓகே, ஓகே. அந்த மாரி. ஓகே. ஸோ நீங்க நடிச்சு வெளிவந்த படங்கள் இருக்கு. வெளிவந்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. பட் வெளிவராம இருக்கிற சில விஷயங்களும் இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நீங்க நடிச்சும் ஸ்க்ரீன்ல என்னடா நம்ம நடிச்ச சீன் வரவே இல்லையே! படம் வந்துருச்சு ஆனா நம்ம சீன் இல்லையே! அப்டின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்னைக்காவது இருந்திருக்கா? அந்த மாரி அ நிமிடங்கள் நடந்திருக்கா? ஆ நடந்திருக்கு. அது மாரி சின்ன மான்டேஜ் மாரி வந்து ஒரு அன்னபூர்ணின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா? நான் என்ன நயன்தாரா மேம். ஓகே. அதுல ஒரு மான்டேஜ் மாரி அந்த சீஃப் கெஸ்ட்ட வந்து வெல்கம் பண்ற மாரி, அந்த மாரி எல்லாம் இருந்தது. அது அவங்க சொல்லுவாங்க. சில படத்துல எல்லாம் சொல்லும்போதே உங்களுக்கு
டயலாக் இருக்கலாம், இல்ல இல்லாமயும் இருக்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இல்லையா? அப்படி போம்போது அந்த படங்கள், அதுக்கப்புறம் சர்தார்ல என்னோட சீன் வந்து டிலீட் ஆயிருக்கு. கார்த்தி நடித்த சர்தார்ல. ஆமா. ஓகே. டெலீட் ஆயிருக்கு. டிலீட் ஆயிருக்கு. ஒரு சீன் கூட வரலையா? இல்ல நான் பண்ணதே வந்து ஒரு சீன் ஒரு தான். சீன். அது வந்து நான் டப்பிங் எல்லாம் பண்ணேன். டப்பிங் குடுத்தும். அது நம்ம பிரெடிக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அது நடக்கிறது தான். அது நம்ம தெரிஞ்சுட்டு தானே வரோம். நம்ம வர படங்கள், நடிக்கிற படங்கள் வந்து இருக்கிற சீன் வரலாம், வராமயும் போகலாங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு தான் அது வரோம். பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ ஏதோ ஒரு 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 சாதாரண ஒரு ஃபிலிம்ல நடிக்கிறீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு ஓகே நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருக்குமே தவிர்த்து ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்க மாட்டீங்க இல்லையா? பட் இந்த மாதிரி பெரிய முகங்கள் நடிச்ச ஒரு படத்துல நம்ம ஒரு சீன் பண்ணிருக்கோம் அப்படின்றதே ஒரு பெரிய விஷயம். சோ அதுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருந்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க அம்மா அப்பா யாருக்கிட்டயாவது ஒருத்தர்கிட்டயாவது பகிர்ந்திருப்பீங்க இல்லையா? சொல்லியும் அது வராம போன அந்த ஒரு ஏமாற்றம் வந்து உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? அது கண்டிப்பா கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா அவங்க டீம்ல சொல்லும்போது அது ட்விஸ்ட் ரிவீல் பண்ற சீனுங்க. கண்டிப்பா அது வரும் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதே மாரி டப்பிங்கும் வந்து பண்ணோம். அப்புறம் அது ஒரு ஃபிளாஷ் கட் மாரி இந்த லைக் ஃபோன் கால் மாரி வந்து போயிட்டாங்க. ஸோ அது ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அது ஒண்ணும் பண்ண நம்ம முடியாது. கண்ட்ரோல் இல்ல. ஸோ அதனால அத பத்தி அதுதான் தெரிஞ்சு தான் நம்ம வரோம். அண்ட் போர் தொழில்ல கூட நீங்க வொர்க் பண்ணியிருக்கிறதா நான் உங்க இன்ஸ்டால பார்த்தேன். ஆக்சுவலா நீங்க ஒரு ஒரு போஸ்ட் ஒண்ணு போட்டிருந்தீங்க போர் தொழில் சம்மந்தப்பட்டு. பட் அத வந்து நீங்க எந்த படத்துல நடிச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது நீங்க மென்ஷனே பண்ணலையே ஏன்? ஏன்னா, அதுல சீனா வந்து இருக்காது. அதுல ஒரு நார்த் இந்தியன் விக்டிமா பண்ணியிருப்பேன். லைக் இந்த டிம்பிள்க்காக தான் அது வந்து செலக்ட் பண்ணாங்க. ஆ, 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 ஆ. ஸோ அதுல சீன்ஸா இருந்திருக்க வேண்டியது, சம்டைம்ஸ் அத ட்ரிம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி போயிருச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது, அந்த எதுக்காகலாம் இது பண்றாங்கங்கும்போது, அந்த விக்டிமா அதுல ரிவீல் ஆயிருக்கும். ஓகே. சோ ஒன் ஆஃப் த விக்டிமா நீங்க ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பீங்க. ஆல்ரைட், ஆல்ரைட். அண்ட் அந்த படத்துல இருக்கிற எல்லா விக்டிம்க்கும் வந்துட்டு இந்த டிம்பிள் அத வச்சு தான் அந்த வில்லன் வந்து தூக்கி ஒரே போடு போடுவாப்ல. சோ ஆடிஷன் எடுக்கும்போது குழி விழுற பெண்களா பார்த்து தான் ஆடிஷன் எடுத்திருப்பாங்க. உங்களுக்கு குழி இந்த பக்கம் லைட்டா விழுது. எப்படி அது ஆடிஷன் பண்ணாங்க? அது ஆக்சுவலா அந்த டிம்பிள் தெரியிற மாரி வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் கேட்டாங்க. அது தெரியிற மாரி அனுப்பி, அப்படிதான் செலக்ட் பண்ணாங்க. பர்ட்டிகுலரா அந்த டிம்பிள் வேணும், வேணும் அப்படிங்கிற மாரி. ஓகே, ஓகே. எங்கங்க உங்க கண்ணத்த கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எங்க அந்த குழிய காமிங்க. எப்படி இது பிறவியில இருந்தே இருக்கா உங்களுக்கு இந்த குழி? இல்ல காலப்போக்குல அது வந்து வந்ததா? நான் சிரிக்கும்போது 2 சைடுமே சின்ன வயசுல வந்து குழி இருந்துச்சு. இருந்துச்சு. கொஞ்சம் ஜப்பியா இருப்பேன். அப்ப இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கன்னம் வந்து கொஞ்சம் வீங்கிட்டே போச்சு. என்ன இவ்ளோ ஸ்வெல் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல்ல ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு இவ்ளோ பெரிய குச்சி இருந்துச்சு. குச்சி இருந்துச்சா? அந்த குச்சிய உள்ள போட்டு தான் நீங்க அந்த குழிய கொண்டு வந்திருக்கீங்களா? இல்லைங்க. அந்த ம். குழியில தான் அந்த குச்சியே வந்து அதனால தான் இந்த மார்க் வந்து இன்னும் ஹைலைட் ஆயிருச்சு. ஓ! ஓகே, ஓகே. ஸோ அது இருந்தது 2 எப்படி சைடு நீங்க டிம்பிள். ஏதாவது வாய்க்குள்ள குச்சி போட்டு மென்னுட்டு அது இருந்தீங்களா? தெரியலங்க. இப்ப வரைக்கும் அது ஒரு என்னது ஒரு மாயமா இருக்கு. மாயமா இருக்கு. கன்னத்தில் குச்சி. பட் பரவால்ல. அதனால நம்மளுக்கு ஒரு பெரிய பட வாய்ப்பே கிடைச்சிருக்கு ஆமா. இல்லையா? நம்ம அது போயிட்டு வந்திருக்கோம். இதுக்காக தான் மெயினா அது கிடைச்சது. சோ அப்ப போர் தொழில்ல வொர்க் பண்ணும்போது நீங்க அ நம்ம அசோக் செல்வன் ஒரு பக்கம் இருந்திருப்பாரு. சரத்குமார் சார் ஒரு பக்கம் அந்த படங்கள்ல வொர்க் பண்ணியிருக்காங்க. சோ உங்களுக்கு வந்து அவங்களோட கம்பைன்டான சீன்ஸ் ஏதாவது இருந்ததா நடிக்கிற ஸ்பேஸ்ல? அதாவது அது சீட் பண்ணி தான் போனாங்க. பொலிச்சலூர் ஃபாரஸ்ட்ல. ஸோ அப்ப சரத்குமார் சார் அண்ட் அசோக் செல்வனுக்கு வந்து அந்த முட்டி போட்டிருக்கும்போது கழுத்துல கம்பி வச்சு கட்டிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து அப்படியே எங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் இங்க பண்றாங்கன்னா, அப்படியே பக்கத்துல அந்த சீன் போயிட்டு இருந்தது. ஸோ அவங்க கூட எல்லாம் பேசுற சந்தர்ப்பம் வந்து கிடைச்சது. ஓகே, ஓகே. எப்படி இருந்துச்சு அந்த வைப்? அதெல்லாம் நல்லா இருந்தது. ஆ. நெறைய பேரு நெறைய பேர் வந்து சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய இயற்பெயர வந்து மாத்திப்பாங்க. சில விஷயங்கள்னால பேர வந்து மாத்தி வச்சுக்கிட்டா, அந்த சினிமால வந்து ஒரு நல்ல பேர் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த மாரிலாம் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ உங்களுடைய பெயரே தமிழரசி. சினிமாக்காக உங்க பேர மாத்தணும் அப்படின்ற ஒரு சந்தர்ப்பம் வந்தா மாத்துவீங்களா? மாத்தலாம். மாத்தலாம். குடுங்க என்ன என்ன பேர் வைக்கணும் நானு? ஓகே உங்களுடைய ஒரு ஆசை. ச்சே எனக்கு இந்த மாரி ஒரு பேர் இருந்தா செம்மையா இருக்கும்ல அப்படின்னு ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா? அப்படி எதுவும் யோசிக்கல. ஆனா வந்து ஏதோ சிம்பிளா அந்த மாரி ஏதோ 2 எழுத்துல அந்த மாரி இருந்தா 2 நல்லா இருக்கும். எழுத்துல. அந்த மாரி. கனி, கைண்ட் ஆஃப் அந்த மாரி இருந்தா நல்லா இருக்கும். வாணி. எனக்கு இந்த பேர் பிடிக்கும். பட் சினிமாக்காக இது வந்து தமிழரசி அப்படின்னு இருக்கு. கொஞ்சம் போரிங்கா இருக்கு அப்படின்னு பேர் மாத்தணும்னு கேட்டாங்கன்னா, சினிமாக்காக என்ன வேணா பண்ணலாம். ஸோ பேரு தானே மாத்திக்கலாமே. ஆக்சுவலா தமிழரசி நீங்க எந்த ஊரு? நான் வந்து திருப்பூர் பக்கம் காங்கேயம். ஓகே. சோ கொங்கு. ஆமா. அந்த கொங்கு பெல்ட். பெல்ட்.
ஓகே. ஸோ இப்ப அங்கிருந்து நீங்க சென்னைக்கு வரீங்க. ஒரு படத்துக்காக நெறைய விஷயங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னு இருக்கும்போது, 1,00,000 பேர் இந்த மாரி வராங்க. பட் அந்த 1,00,000த்துல ஒருத்தியா நீங்க வந்து உங்களுக்கு சில வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு இல்லையா? அத நீங்க பார்க்குற விதத்த அப்படின்றத தாண்டி, உங்கள சுத்தி இருக்கிற அந்த சுற்று வட்டாரம் பார்க்குற விதம்னு ஒண்ணு இருக்கும்ல. அது எப்படி பார்த்திருக்கு? அது பாசிட்டிவாவும் இருக்கு, நெகட்டிவாவும் இருக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, சினிமால நடிக்கிறாங்களா? அப்படிங்கிற மாரி இருக்கும். சில பேர் வந்து சினிமால நடிக்கிறாங்களா? அப்படி ஆமா. ஏன்னா இவங்கள வந்து நம்ம டிவில பார்க்குறோம், தியேட்டர்ல பார்க்குறோம், வெப் சீரிஸ் எல்லாம் வருது. எல்லாம் பார்க்குறோங்கும்போது, இவங்க அவங்களாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவா சில பேரு நம்ம கூட இருக்கிற ஒருத்தங்க வந்து மீடியால இருக்காங்கன்னு சொல்லி பாசிட்டிவா அப்ரோச் பண்ணுவாங்க. ரொம்ப கியூரியாசிட்டியா அவங்க சில விஷயங்கள் வந்து கேட்பாங்க. இதே நெகட்டிவ் அப்டின்னா நம்ம அதான் தவிர்த்துக்கிறோம்ல. நம்ம சில பேர்கிட்ட சொல்றதில்ல அப்படின்னு தவிர்த்துக்கிறோம்னா, அவங்க வந்து சினிமானா அப்படின்னு சொல்றாங்களே, அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்களா? அதெல்லாம் உண்மையா? அப்படி சொல்லி வந்து ரொம்ப கேட்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்மளால வந்து எதுவுமே சொல்லி புரிய வைக்கிற ஒரு இதுல இருக்க மாட்டோம். நம்ம ஒரு இதா இருப்போம். அ ஸோ அவங்களுக்கு அத வந்து எல்லார்கிட்டயும் நம்ம போய் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த ஒரு விஷயம். இன்னொன்னு, இப்போ ஒரு ஐடில ஒர்க் பண்றாங்க அப்டின்னா, அவங்க கிட்ட போயிட்டு நம்ம ரொம்ப நோண்ட மாட்டோம். நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க? உங்க சேலரி பேக்கேஜ் எவ்ளோ? ஓ! அ அப்படி வராங்களா? அப்படி இது பண்ணாம, இப்போ ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்னா அது எப்படி இருக்கும்? உங்களுக்கு ஒரு ஒரு நாள் பேமெண்ட் எவ்ளோ இருக்கும்? அத பத்தியெல்லாம் அன்வான்டட் கிளறுறது. கொஸ்டின்ஸ் எல்லாம் நெறைய வரும். அதனால வந்து தவிர்த்துக்கிறது. யாராவது நம்மள தெரிஞ்சு கேட்கறாங்களா? அது நம்ம சொல்றது வேற. சினிமா பீப்பிள் கிட்ட. பட் ஜெனரல் பீப்பிள் கிட்ட வந்து மோஸ்ட்டா அவாய்ட் பண்ணிக்குவேன். பட் ஆனா இப்படி சொல்லுவாங்கல்ல, "உனக்கு என்னம்மா சினிமால இருக்க, ஆமா. நீ ஒரு இப்போ நாளைக்கே இவ்ளோ வாங்குவ" அப்படின்லாம் சொல்லும்போது, உங்களுடைய மனப்பான்மை வந்து எப்படி இருக்கும்? லட்சங்கள்ல நல்ல வேள கோடின்னு கேட்காம விட்டாங்களே. அந்த மாரி லட்சங்கள்ல புரள்ற மாரி கேட்பாங்க. எ ஆக்சுவலா இப்ப ரீசென்ட்டா நடி சென்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவே வந்து அவங்க எல்லாம் என்ன நெனச்சுட்டு இருக்காங்கன்னா, ஏதோ நான் போன மாசம் பண்ணி, இந்த மாசம் ரிலீஸ் ஆயிடுச்சுங்கிற மாரி வந்து பாத்துட்டு இருப்பாங்க. ஆனா அது ஒரு 2 1/2 வருஷம் ஜர்னி. நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போனது 2 1/2 வருஷம் முன்னாடி. ஆமா. அதுக்கு முன்னாடி பண்ண ஒரு வெப் சீரிஸ் வந்து 3 இயர்ஸ் ஆச்சு. அது அப்கமிங்ல ரிலீஸ் ஆகப்போது. அந்த மாரி சில ப்ராஜெக்ட் இருக்கு. So, இன்னைக்கு பண்ணா ஒரு 2, 3 வருஷம் ஆயிடுது ஒரு ப்ராஜெக்ட் வந்து ரிலீஸ் ஆயிருது. ஆவறதுக்கு. ஆனா இதெல்லாம் இவ்ளோ விஷயம் இருக்கு. அதெல்லாம் நம்ம சொல்லி ஒரு ஜெனரல் பீப்பிள் கிட்ட சொல்லி புரிய வைக்க முடியறதில்ல. அதனால வந்து கொஞ்சம் ஒரு அதுல இருக்க பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு இந்த மாரி. நடு சென்டர பொறுத்தவரைக்கும், சசிகுமார் சார் வந்து அதுல ஒரு ரோலா வந்துட்டு இருக்காரு. நான் பார்த்த எபிசோட் வரைக்கும் ஒரு கேமியோ மாரி அப்பப்போ வராரு, அப்பப்போ போயிடுறாரு. பட் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் அப்படின்றது மட்டும் தெரியுது. போக போக தான் ஃபிளாஷ்பேக் சீன்ஸ்லாம் வரும்னு நெனைக்கிறேன். என்னுடைய கணிப்புப்படி அப்படிதான் இருக்கு. ஆனா உங்ககிட்ட கேட்டா நீங்க சொல்ல மாட்டீங்கல்ல? நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆமாங்க. அது வந்துருச்சு. இன்னொரு 2, 3 டைம் ரிலீஸ் ஆகும். அதுல பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. சசிகுமார் சார் படங்கள்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆப்வியஸா நம்ம பார்த்துருக்கேன். பார்த்திருப்போம். உங்களுக்கு புடிச்ச படம்னா எது? எனக்கு நெறைய படம் பிடிக்கும் அவரது. நாடோடிகள், ம். ஆம் சுப்பிரமணியபுரம். சோ கொன்னவன் சோ நண்பனா இருந்தாலும் ஆமா. நெறைய படங்கள் பிடிக்கும் அவரது. ஏதாவது ஒண்ணு 2, 3 சொல்லுங்க. அவர மாரி சிரிச்சு காமிக்கிறீங்களா? அதெல்லாம் வராதுங்க நமக்கு. சிரிக்கவே வராது. டப்பிங்ல ரொம்ப கஷ்டப்படுவேன். என்னன்னு? சிரிங்கன்னு சொல்லுவாங்க. வராது. வாய்ஸே வராது. ஏன்? சிரிக்கிறது மட்டும் எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்ப தெரியல. சிரிச்சீங்க நல்லா. சவுண்ட் வந்துச்சா? ஓ! சவுண்ட் வராம சவுண்ட் சிரிக்கிறீங்களா? வராது எனக்கு. அத நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சிரிக்கிறீங்களே. வரும். எப்பாவது வரும். உங்க ஸ்மைல் ரொம்ப கியூட்டா இருக்கு அப்படி சொன்ன மாரி சிரிப்பீங்க. அப்பயும் சைலன்ட்டே இல்லாம சைலன்ட்டாவே முடிச்சிருவீங்க. இல்ல, இல்ல. அது வித்தியாசமா வரும் சிரிப்பு. அது வேணாம். அது காமெடியா போயிரும். சில நெறைய படங்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து இந்த கேரக்டர் எனக்கு கிடைச்சிருந்தா நான் அது பயங்கரமா பண்ணியிருப்பேனே! அப்படின்னு ஏதாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இல்ல எனி கேரக்டர் யூ வாண்ட் டூ ரீகிரியேட். இந்த கேரக்டர் மாரி நான் ஒரு ரீகிரியேஷன் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கு அப்படின்னு. அது பர்ட்டிகுலரா சொல்ல முடியாது. எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு இந்த படத்துல இந்த கேரக்டர் அப்டின்னா, ரேண்டமா தான் சிலதெல்லாம் வந்து பிடிக்கும். அந்த மாரி ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கு. அதையெல்லாம் தாண்டி இப்போ நம்மளுக்கு ஒண்ணு வந்திருக்கும். ஒரு ஆடிஷன் போயிருப்போம். செலக்ட் ஆயிருப்போம். சிலதுல கரெக்ட்டா செலக்ட் ஆயிருக்க மாட்டோம். ஸோ அந்த மாரி படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும்ல. இது நம்ம பண்ண வேண்டிய கேரக்டர் தானே! அப்படி. ஏன் வந்து மிஸ் ஆச்சு? இத நம்ம பண்ணியிருக்கலாமே! அப்படின்னு அந்த யாரா இருந்தாலும் அந்த சின்ன வருத்தம் இருக்கும் இல்லையா? அது இருந்திருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. என்னைக்காச்சும் ஷூட்டிங் ஸ்பாட் போறதுக்கு ரொம்ப பயந்திருக்கீங்களா? ஐயோ! ச்சீ! ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிற மாட்டோமா? அப்படின்னு நெனைக்கிற தான். சில பேருக்கு அந்த வொர்க் ஃபியர் இருக்கும்ல. நம்ம சரியா பண்ணிறணும், நம்ம கரெக்ட்டா பண்ணிறணும், நம்ம கரெக்ட்டா இருந்துறணும். அந்த அந்த மாதிரி கேட்கிறேன் ஒரு வொர்க் ஃபியர். எனக்கு இது என்னன்னு தெரியல. ஸ்டார்ட்டிங்ல இருந்தே எனக்கு அந்த ஸ்டேஜ் ஃபியர், கேமரா ஃபியர், ஆர்டிஸ்ட் ஃபியர்
எதுவுமே இல்ல. அது எனக்கு ஷாக்கா இருக்கு. இது வரைக்கும் இல்ல. இதுக்கப்புறமாவும் இருக்காது. ஆமா. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு ஆர்டிஸ்டா இருக்காங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு பாட தெரிஞ்சுக்கணும், ஒரு ஆட தெரிஞ்சுக்கணும். சும்மா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் இல்லையா? ம், ம். ஒரு ஸ்கில் வந்து இருக்கணும். ஏன்னா ஸ்கில் தான் இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஸோ அந்த மாரி தமிழ் கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஸ்கில் பாடுவேன். பாடுவீங்க. உங்க சுமாரா. வாய்ஸ் இப்படி இருக்கும்போது நினைச்சேங்க, நீங்க வந்து ஒரு ஆண்ட்ரியா லெவலுக்கு நீங்க வந்து ஒரு பாட்டு பாடுவீங்க அந்த அப்படின்னு. லெவல்லலாம் இல்லைனாலும் சுமாரா பாடுவேன். ஓகே. அதே மாரி டான்ஸ் காலேஜ்ல எல்லாமே கல்ச்சர்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். ஸோ அது அப்ப இருந்தே அந்த டான்ஸ் வந்து இருக்கு. உனக்குள் இருக்கும் மயக்கம் அந்த உயரத்து நிலவை அழைக்கும். ஓகே. சோ உங்களுக்கு புடிச்ச மியூசிக் டைரக்டர்னா யாரு? எனக்கு ஹாரிஸ் சார், அதுக்கப்புறம் யுவன் சார், ஏஆர் ரஹ்மான் சார் எல்லாருமே. அது எல்லாருமே பிடிக்கும். பர்ட்டிகுலரா சில படங்கள் எல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஹிட் குடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு ஃபேவரட்டான சில சாங்ஸ் இருக்கும். நான் மோஸ்ட்டா மெலோடிஸ் சாங், ரொமான்டிக் மெலோடி சாங் ஓகே. கேட்கிற ஒரு ஆளு. எல்லாமே பிடிக்கும். ஆனா அப்படி டெடிகேஷன் பண்றதுக்கு மட்டும் யாரும் கிடையாதுங்க. ஆனா நான் செல்ஃபா வந்து நானே அத நினைச்சு பாடிப்பேன் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா. அந்த மாரி தான். ஓகே, ஓகே. ஓகே. அந்த அந்த பீரியட் மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் ஓகே. பட் இப்ப வந்து சாய் அபியங்கர்ல பூம் ஆயிருக்காரு இல்லையா? நெறைய படங்கள் அடுத்தடுத்து வொர்க் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருடைய மியூசிக்ஸ் வந்து உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி என்ஜாய் பண்றீங்களா? எப்படி? வாட் இஸ் யுவர் கருத்து? ஆமா. ரொம்ப நல்லா இருக்கு. அது இந்த மெட்டு அத எனக்கு கரெக்ட்டா சொல்ல தெரியல. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பழைய சாங்ஸ் இருக்குல்ல. என்னமே அது அப்படியே அந்த தாலாட்டுற மாதிரி, அந்த மாரி ஃபீல் ஆகும். நல்லா இருக்குது. அவரது எல்லாத்துலயுமே அந்த பழைய டச் ஒண்ணு வந்து அத மிக்ஸ் பண்ணி பண்றாரு. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. நல்லா இருக்கு ஒரு கேட்க. நல்ல ஒரு மேஜிக் மாரி இருக்கு. சூப்பரா இருக்கு. ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. சினிமாக்கு முன், சினிமாக்கு பின் அப்படின்னு ஒரு முகம் தமிழுக்கு இருக்கா? ஏன்னா சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா, "ஏய் பாருப்பா ஆளே மாறிட்டாப்ல" அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த இருக்கு. மாரிலாம் இருக்கா? இருக்கு. என்னலாம் பண்ணீங்க சினிமாக்கு வந்ததுக்கு அப்புறமா? ஆக்சுவலா பயங்கர லென்த்தியான முடி இருந்தது. ஸோ அது மாடலிங்க்காக வந்து இது 4 மணி நேரம் என்னோட முடிக்காக, கூந்தலுக்காக பண்ண வேண்டியதா இருந்தது. அதெல்லாம் கட் பண்ணிட்டு ஆமா. ஸோ ஊர்லலாம் என்னங்க சுடிதார் போட்டு இந்த அதான் சசிகுமார் சார் படத்துல வர மாரி ஒரு ஒரு எக்ஸல்ல சுடிதார போட்டு சுத்திக்கிட்டு ஊருக்குள்ள ரவுடி மாரி ஓகே. அப்படிதான். ஸோ இங்க சென்னை சினிமா அப்படின்னு வரும்போது, இங்கேயுமே நெறைய இடத்துல ஹோம்லியா தான் நான் இருந்திருப்பேன். ரொம்ப மாடர்னான இதுல காமிச்சுக்கிற கூட சில படங்கள் வந்து அமையல. பார்க்கிங்ல நர்ஸ் அந்த மாரி நான் அந்த மாரி போறதில்ல. ஆத்தரின் விக்டிம். ஸோ அதுல பெருசா ஒரு மாடர்னா பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்டர் ரிஷில வேணா ஒரு அந்த அண்டர் கவர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த இதுலலாம் காமிச்சிருப்பாங்க. மத்தபடி இப்போ இது சாரி நடு சென்டர்லயும் இந்த ஸ்லம் பொண்ணு அப்படிங்கிறனால, அது அந்த ஹோம்லி அந்த மாரி தான் ஆன் ஸ்க்ரீன்ல வந்திருக்கு. பர்சனலா அது பெருசா தேவைப்படல. வேற இந்த முகத்துக்கு அத பண்றது, புருவத்துக்கு இத பண்றது, அந்த மாதிரிலாம் ஏதாவது? இல்லைங்க. முடி நம்மளுக்கு இயற்கையாவே இருக்கு. அது மாரி ஐப்ரோஸும் நேச்சுரலா இருக்கிறது தான். ஒண்ணும் சினிமாக்காக நான் க்ரூமிங்ன்னு எதுவுமே பண்ணல. உண்மையா. ஆனா Instagramம பார்த்தேன் தமிழா. பெருசா நீங்க அத டெவலப்பே பண்ணல. அதுல ஒரு இருக்காது. ஈடுபாடே காமிக்காத மாதிரி இருக்கு. ஆனா இன்னைக்கு பிக் பாஸ்ல இருந்து சரி, நெறைய ரியாலிட்டி ஷோஸ்ல அ இன்ஸ்டால இருந்து ட்ரெண்ட் ஆன செலிபிரிட்டீஸ் தான் உள்ள போயிட்டு ஒரு ஒரு கலக்கே வந்து கலக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க வந்து Instagramம வந்து பில்ட் பண்ண விருப்பப்படலையா? என்ன காரணம்? அது ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் அது அது உண்மதான். இன்ஸ்டாலேருந்து சில பேர செலக்ட் பண்றது, அந்த டைம்ல கொஞ்சம் டிப்ரஷன் ஆச்சு நம்மளுக்கே. என்னடா இது அப்படிங்கிற மாரிலாம். ஆஹ. ஆனா அது பண்ணணும். அதுவுமே தேவைப்படுது இந்த காலகட்டத்தில. பட் வந்து நான் ஒரு பயங்கரமான சோம்பேறி. புரிஞ்சிடுச்சு. அதனால அந்த ஏரியாவ நான் இன்னும் டச் பண்ணாம இருக்கேன். ஸோ ஃபியூச்சர்ல ஃபர்தரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை அப்படியே பண்றேன் ரீல்ஸ்லாம் அதுக்காக. பண்ணி. ஆமா. ஓகே, ஓகே. உங்களுக்கு புடிச்ச இந்த ரீல்ஸ் செலிபிரிட்டினா யாரு? ஏய் பரவால்ல பயங்கரமா பண்றாங்கப்பா. அப்படி ஒரு பக்கம். பயங்கரமா பண்றாங்கப்பா. அப்படி ஒரு பக்கம். 2 பேரையுமே நீங்க சொல்லலாம். செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது. பட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கேன். சில பேர் பண்ற குக்கிங்கா இருக்கட்டும், இல்ல அவங்க ஏதோ ஒண்ணு. அவங்க பண்ற டான்ஸ், இல்ல அவங்க ஸ்பீச் அதுலலாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கேன். பர்ட்டிகுலரா சொல்ல முடியாது. நெறைய பர்ட்டிகுலர் பேர் நேம் பிடிக்கும். மென்ஷன் பண்ணி சொல்ல முடியுமா? நேம் ஞாபகம் இல்ல. எனக்கு இந்த சேனல் பேரு அதெல்லாம் பெருசா ஞாபகம் வச்சுக்க மாட்டேன். ரேண்டமா பார்க்கறது தான். ஓகே, ஓகே. ஒரு பக்கம் சந்தோஷத்த குடுத்தாலும், இன்னொரு பக்கம் வந்து இரிட்டேட்டிங்யுமே வந்துட்டு வர வர Instagram குடுத்துட்டு இருக்கு ரீல்ஸ் மூலியமா. அந்த மாரி நீங்க இரிட்டேட் ஆன சந்தர்ப்பங்கள் என்னலாம் அமைஞ்சிருக்கு? Instagram பார்க்கறதே ஒரு இரிட்டேட் தான். பார்க்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. சூப்பர். அருமையான பதில். இப்ப அடுத்தடுத்து உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்னலாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, நல்லா போய்க்கிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நடு சென்டருக்கு அப்புறம் சொன்னேன் இன்னொரு வெப் சீரிஸ் இருக்கு. அது இந்த டிசம்பர்ல ரிலீஸ் ஆகும். அது தவிர்த்து இன்னும் சில படங்கள்
அந்த மாதிரி கொஞ்சம் அடுத்தடுத்து போயிட்டு இருக்கு. சூப்பர் சூப்பர். ஸோ சினிமா, வெப் சீரிஸ் இது 2த்துக்கும் உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் ஆர் திஸ் ஆர் தட் அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? வெப் சீரிஸ் ஏன்னா டியூரேஷன் அதிகமா இருக்கிறனால நமக்கு சீன்ஸ் அதிகமா இருக்கும். ஓகே ஓகே பட் படங்களும் அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுக்கும் பெருசா ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. டியூரேஷன் தான் மேட்டர். ஸோ அதை இது எப்படி இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக அடுத்தடுத்த எபிசோட்ஸ் கொண்டு போகிறாங்களோ அந்த மாதிரி இது சீனுக்கு சீன் விறுவிறுப்பாக மூவி கொண்டு போகிறாங்க. ரெண்டுமே ஒன்று தான். என்னைக்காச்சும் உங்களை பார்த்து சொல்லியிருக்காங்களா நீங்க வில்லி ரோலுக்கு வந்து பயங்கரமா சூட் ஆவீங்கன்னு? ஏன்னா உங்க புருவமும் கண்ணும் அப்படியே அப்படியே உருட்டி மிரட்டி பேசுற மாதிரியே இருக்கு. யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படி? சொல்லியிருக்காங்க. நெகட்டிவ் வந்து அதான் உங்க கண்ணு பார்த்தா நெகட்டிவ் ரோல்ஸ் எல்லாம் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படி சொல்லியிருக்காங்க. கிடைச்சதுன்னா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். மிரட்டி உருட்டிடுவீங்க. பண்ணலாம். சூப்பர் சூப்பர். ஸோ சூப்பர் தமிழ். இன்னைக்கு வந்து உங்களோட டைமை எங்களுக்கு கொடுத்ததுக்கு, இன்னைக்கு உங்களோட டைமை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா உங்களுடைய அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு சக்ஸஸ் ஆக இன்னும் நிறைய இன்டர்வியூஸ் நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் ஜீவிகா.